வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த அப்டேட்டில் முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏன் இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிகள், நிவாரணப் பொருட்கள் போய் சேர மாட்டேங்குது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியமான செய்தி. அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன் பாலஸ்தீன மக்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் போய் சேரலை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிவாரணப் பொருட்கள்லாம் போகணும்னா எகிப்து எல்லை வழியாகத்தான், அந்த ராஃபான்ற பகுதி வழியாக தான் உள்ளே போகணும். அந்த பகுதியை என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இஸ்ரேலின் படைகள் ஆக்கிரமித்து அந்த வழியெல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு எந்த பொருளும் உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அதுதான் இவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் போகாமல் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் படைகளில் ஒரு சிறு பிரிவு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கான் யூனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் காசா பகுதியில் சிக்கிருச்சு. அந்த சவுத் காசா பகுதியோட இன்னும் தெற்கு வந்தீங்கன்னா தான் இந்த உணவுப் பொருட்கள் உள்ளே வரக்கூடிய இடம். அது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் அங்கே போகலை. அதை தாண்டி அவர்களால் உள்ளே போக முடியல. போராளிகளுக்கு இடம் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவிப் பொருட்கள் போய் சேருது. உதவிப் பொருட்கள் மட்டும் இல்லை, ஆயுதங்கள்லாம் போய் சேருது. எப்படி போகுது? இஸ்ரேல் ஏர் ட்ராப் பண்ணுறாங்க. ஏர் ட்ராப்னால் என்ன பண்ணுறது, ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்தே போட்டுறது. அதாவது எப்படி பண்ணுறாங்கன்னா, வெள்ளத்திலோ இந்த மாதிரி போர் காலங்களில் எதிரி படைகளுக்கு நடுவே சிக்கிக்கொள்ளும் மக்களுக்கு எப்படி போய் சேருமோ அதுபோல் தன்னுடைய இராணுவத்துக்கே அவங்க ஆயுதங்களும் உதவிப் பொருட்களையும் ஏர் ட்ராப் மூலமாக கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்போது இராணுவ வீரர்களுக்கே போய் சேர்த்துற முடியும் அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கு சேர்க்க முடியாதா? முக்கியமான கேள்வியா இல்லையா? இன்னொரு விஷயம், சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேள்வியே முட்டாள்தனமான ஒரு கேள்வி. போர் நடக்குதுன்னு தெரியுதுல்ல, அங்கே எதுக்கு நீ போய் நின்றுட்டு இருக்கிற அப்படின்னாங்க. போர் நடக்கிற போர்க்களத்தில் போயா உட்காந்துருக்கிறாங்க பொதுமக்கள்? நல்லா யோசிச்சுட்டு ஏதாவது கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி கையில் மொபைல் ஃபோன் இருக்குன்றதுக்காக கண்டதையும் டைப் அடிக்கக்கூடாது. போர் நடக்கும் இடத்தில் பொதுமக்கள் இல்லை, பொதுமக்கள் இருக்கும் இடத்தில் தான் இவர்கள் போரை செய்கிறார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே சவுத் காசா பகுதியிலலாம் வார் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ண பகுதியில் போய் இஸ்ரேல் மறுபடியும் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் இராணுவம் தான் சொல்லிச்சு, இந்த இடம்லாம் வார் ஃப்ரீ ஜோன், இங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் அந்த இடத்துலையும் போய் தாக்குதல் பண்ணுறாங்க. அப்போ மக்கள் எங்கே தான் போவாங்க? இஸ்ரேல் இராணுவத்தின் நோக்கம் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும். அவர்களுக்கு ஹமாஸ் எல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் தான் பிரச்சனை. அந்த மக்களை அடித்து விரட்டியாச்சுன்னா அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குதே தவிர, இது மாதிரி நீங்கள் அறகுறையாக எதையாவது பேசக்கூடாது. நிறைய பேர் அது மாதிரிலாம் கமெண்ட் போடுறீங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன திட்டுறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுடைய அறியாமையை நினைத்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் இருக்கீங்களே. ஒரு பொது இடத்துல பேசும்போது அதை பற்றிய புரிதல் இல்லாமல் பேசக்கூடாதுன்றது
முக்கியமான செய்தியாக மனசில் வச்சுக்கோங்க. இந்த கிண்டல் பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருங்க, அவங்கள பற்றிலாம் நான் கவலையப்படுறதில்ல. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும்ன்ற மாதிரி நம்ம பாட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வேலையை செய்யணும். நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்ய வேண்டும். தந்தை பெரியார் முதல்ல சொன்னதே இதுதான். நீங்கள் பொது வேலைன்னு ஒரு வேலையில் இறங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மான அவமானம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் என்ன இப்படி திட்டான், இவன் என்ன அப்படி சொல்லிட்டான் அப்படின்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமது வேலை இந்த குரலை, ஒடுக்கப்பட்டவரின் குரலை நாம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். பாலஸ்தீன மக்களுக்கு அப்போ ஏன் இந்த ஏர் ட்ராப் மூலமாக செய்ய முடியல? ஏர் ட்ராப் மூலமாக அந்த பகுதியில் உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரே ஒரு நாடு துருக்கி மட்டும்தான். வேறு எந்த நாட்டுக்கும் அதெல்லாம் செய்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. அந்த துருக்கி நாடு செய்ய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையே. இல்லை சார், இப்போ அவங்க ஏரோப்ளைனில் வந்தாங்கன்னா இஸ்ரேல் இராணுவம் மிசைலை வச்சு அந்த ஃப்ளைட்டை உடச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? அந்த கேள்வியை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா எப்போவும் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன் வச்சுருப்பாங்க. ஃப்ளாங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாங்க்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு முக்கிய விஐபி ஒருத்தர் போகிறாருன்னு வச்சிங்களேன், துப்பாக்கி ஏந்திய கமாண்டோஸ் கூட போகிறாங்களா, நம்ம சொல்கிறோமே இசட் பிரிவு பாதுகாப்புலாம் சொல்கிறோமே, அதுபோல் ஒரு முக்கிய நபர் போகும்போது என்ன போகும், கூடவே பாதுகாப்புக்காக பாதுகாப்பு படைகள் போகும். அதை மாதிரி ஏர் ட்ராப்புக்கு போகும்போது எப்போவுமே அந்த ஃப்ளைட் தனியாலாம் போகாது. சரியா? அது எப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே இந்த வெள்ள நிவாரணம், பஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறதா இருந்தால் போவாங்க. இது மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போஸ்னியாவில் போய் கொடுத்துருக்குறாங்க, சோமாலியாவில் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி பல நாடுகளில் இந்த ஏர் ட்ராப் மூலமாக அங்கே சிக்கி கொண்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள், உணவுப் பொருட்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இந்த பாலஸ்தீனத்தில் மட்டும் இவர்கள் செய்வதில்லை. இந்த ஃப்ளாங்க்னா வேறு ஒன்றும் இல்லை, அது ஃபைட்டர் ஜெட்டு. சரிங்களா? ஒரு ஃப்ளைட் தனியாக போகும். அந்த ஃப்ளைட்டுக்கு பாதுகாப்பாக 2 பக்கமும் ஃப்ளாங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைட்டர் ஜெட்டும் போகும். அங்கேருந்து யாராவது தரையிலேருந்து தாக்க முயற்சி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும், அந்த தாக்கக்கூடிய அந்த தளம் இருக்குல்ல, தரையில் இருக்கக்கூடிய தளம், அந்த யூனிட்டை இங்கே ஃப்ளைட்லேருந்தே அடித்து காலி பண்ணுவாங்க. அதனால் அந்த ஃப்ளைட்டெல்லாம் உடஞ்சி போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு பத்திரமா அந்த இடத்துல போய் தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு திரும்பியும் வந்துட முடியும். ஆனாலும் துருக்கி செய்வதில்லை. ஏன் செய்வதில்லை? அவர்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தங்களை ஒரு ஐரோப்பிய நாடாக தான் கருதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. பிரச்சனை என்னென்னா, அவர்கள் தங்களையும் ஒரு ஐரோப்பிய நாடாக கருதி கொண்டு இப்போ எடுத்துட்டாங்கன்னு யாரோ சொன்னாங்க. எனக்கு சரியாக அந்த விவரம் தெரியல. முன்னாடி பார்த்திங்கன்னா ஷெங்கன் விசா அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த விசா இப்போ இருக்குது, ஆனால் அது துருக்கிக்கு செல்லாதுன்றாங்க. அந்த காலத்தில் அந்த அறிமுகப்படுத்திய காலத்தில் துருக்கியிலேயும் போகலாம். அதாவது துருக்கி நாட்டில் நீங்கள் ஒரு விசா வாங்கிட்டீங்கன்னா அந்த விசாவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கு வேணாலும் போகலாம். அதுதான் ஷெங்கன் விசா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த விசாவில் இந்த விசாவில் வந்தால் நாங்கள் உள்ளே விடமாட்டோம் உங்களை அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நாடு பிரிட்டன் மட்டும்தான். அதுதான் கடைசியில் பிரெக்சிட் அப்படின்னு போட்டு பிரிட்டன் எக்ஸிட் அப்படின்றது தான் பிரெக்சிட்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யூரோப் யூனியன் ஃபுல்லாகவே யூரோ தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பிரிட்டனில் மட்டும் அவங்களோட பிரிட்டிஷ் பவுண்டு தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர யூரோவை அவங்க யூரோவும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் பிரிட்டிஷ் பவுண்டும் அங்கே செல்லுபடி ஆகும். அதனால தான் பிரெக்சிட்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. மற்றபடி மொத்த ஐரோப்பிய நாடுகளிலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் யூரோவை பயன்படுத்தலாம். ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்பெயின் போகணும், ஸ்பெயின்லேருந்து ஜெர்மனி போகணும் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாகலாம் நீங்கள் விசா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஷெங்கன் விசா வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா துருக்கியில் ஒரு விசா வாங்கினீங்கன்னா கூட அந்த விசா வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெர்மன் போகலாம், ஃப்ரான்ஸ் போகலாம், எங்கே வேணால் போகலாம். அப்படி தான் அன்றைக்கி சூழல் இருந்தது. ஆனால் ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு அதை இன்னும் சரிபார்க்க நேரம் இல்லை, அதனால் நான் அதை மட்டும் செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். துருக்கியை மட்டும் அதிலேருந்து நீக்கிட்டாங்க, அந்த ஷெங்கன் விசாலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்தான் துருக்கி உதவி செய்ய மாட்டேங்குது. துருக்கி தன்னை ஒரு ஐரோப்பிய நாடாகவே கருதி கொண்டு இருப்பது தான் முக்கிய காரணம். அந்த இருப்பதில் அந்த ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அந்த ஏர் ட்ராப் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருப்பதால் அவர்கள் செய்யலாம், ஆனால் செய்ய மாட்றாங்க. எகிப்து செய்வதற்கு தயாராக இருக்குது, ஆனால் அதனால் ஏர் ட்ராப்லாம் செய்ய முடியாது. அவங்க கண்டிஷன் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதும் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கத்தாரிலே தான் குடியிருக்கிறார்.
அவர் அங்கேயே தான் லிவிங்ஸ்டன் அப்படின்ட்டாங்க. எப்படியாவது பேசி இப்போ இந்த ஹமாஸை சண்டையை நிப்பாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னோ ஹமாஸ் தான் சண்டை போட வந்த மாதிரி, இவர்கள் தான் காசா பகுதிக்குள்ளே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்போ ஹமாஸ் திருப்பியும் அடிக்கிறாங்க. எத்தனை 72 வருஷமாக அடி வாங்கிட்டே இருப்பானா? இப்போ 75 நாளாக தானே திருப்பி அடிக்கிறான். சரியா? இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அந்த செய்தியை நாளைக்கு சொல்கிறேன். அதாவது மொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு பெரிய ஷாக் கொடுப்பதற்கு உண்டான வேலைகளை ஹமாஸும் மற்ற அமைப்புகளும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிய செய்தியை நாளைக்கு பார்ப்போம். ஆனால் இன்று நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவி பொருட்கள் உடனடியாக சென்று சேர்வதற்கு என்ன வேலை, என்ன வழிவகைகள் செய்ய முடியும்? 2 தான் செய்ய முடியும் இப்போதைக்கு. ஒன்று, துருக்கி மனது வைத்து ஏர் ட்ராப் செய்யலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த தெற்கு காசா பகுதியில் உள்ளே நுழைவதற்கான வழிகளை, சாலைகளை திறக்க சொல்லி அதன் மூலமாக எகிப்து வழியாக கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த 2இல் ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றால் அந்த மக்கள் இன்னும் ரொம்ப பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. பலர் இறந்தது போக இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்களுக்கு சாப்பிட வேணாமா? இல்லை அவர்களுக்கு உணவு மருந்தெல்லாம் தேவையில்லையா? அதை பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சண்டை நடக்கிற இடத்துல அவனுக்கு என்ன வேலை, வேற எங்கேயா போக வேண்டியது என்னென்னு அதைத்தாங்க இஸ்ரேல்காரனும் சொல்கிறான். நீ இந்த நாட்டிலே இருக்காத, நீ போயிடுன்றான். நாளைக்கு ஒருத்தன் என்ன சொன்னான்னா எப்படிங்க இருக்கும்? நீ ஏன் தமிழ்நாட்டில் இருக்க? தமிழ்நாட்டிலே இருக்காது, எங்கேயாவது போ. எங்கே போகிறதுனா எங்கே வேணால் போ, ஆனால் இங்கே மட்டும் இருக்காத அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்னையோ உங்களையோ பார்த்து இன்னொருத்தன் அது மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் பாலஸ்தீனத்தில் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கிங்க, பாலஸ்தீனத்தில் நடப்பது 2 நாடுகளுக்கான போர் கிடையாது. இஸ்ரேல் என்னும் ஒரு இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு இனவாதம் பேசக்கூடிய ஒரு நாடு பாலஸ்தீன மக்களை தங்கள் தாய் நாட்டிலிருந்து வெளியேற சொல்லுது. புரியுதா? ஆக அங்கு நடப்பது உரிமை போர். அந்த உரிமை போருக்கும் 2 நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய போருக்கும், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு வேறு ஒரு நாட்டில் போய் தீவிரவாத வேலைகளில் ஈடுபடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் பேசக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். 2க்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.